உள்ளமுதனே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. தஞ்சம் புகனான் ஏங்குகின்றே. தஞ்சம் புகனான் ஏங்குகின்றே. உடலும் உள்ளமும் பாடுகிறேன். வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. குருவிகளுக்கு வீடமைத்தீர். குஞ்சுகளுக்கு உணவும் தந்தீர். குருவிகளுக்கு வீடமைத்தீர். குஞ்சுகளுக்கு உணவும் தந்தீர். குறைவில்ல தினம் பெறுவோம். குறைவில்ல அருளை தினம் பெறுவோம். குன்றின் தீபமாய் உயர்ந்திருப்ப. குன்றின் தீபமாய் உயர்ந்திருப்ப. வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது.
வளமைந்து நிறைவாக்கினீ. பரண்ட நிலத்தில் ஊற்றமைத்தீர், வளமைந்து நிறைவாக்கினீர். வலிமை தந்து வாழ வைத்தீர், வலிமை தந்து வாழ வைத்தீர். வழிமரபில் வழி நடத்துகின்றீர், வழிமரபில் வழி நடத்துகின்றீர். வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. கேடயமும் நீராண்டவரே, கேட்கும் குரலை கேட்பவரே. கேடயமும் நீராண்டவரே, கேட்கும் குரலை கேட்பவரே. நலம் தந்திரே, கேடுகளின்றி நலம் தந்திரே. கேளாமல் நன்மை செய்பவரே, கேளாமல் நன்மை செய்பவரே. வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. தஞ்சம் புக நான் ஏங்குகின்றேன், தஞ்சம் புக நான் ஏங்குகின்றேன். உடலும் உள்ளமும் பாடுதே. வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால்
ஒருவர் தம் தாயையோ தந்தையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கோர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றார். அதன்பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவி செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, மரபுகள் இல்லாமல் மனிதர்களோ அல்லது பண்பாடுகளோ சமூகமோ சமுதாயமோ சமயமோ இருக்க முடியாது. ஆனால் இருக்கக்கூடிய மரபுகள் அது நல்ல மரபா கெட்ட மரபா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு சமயத்திலே அந்த மரபு நல்ல மரபாக இருந்திருக்க கூடும். அது இப்பொழுது அது நன்றாக இருக்க வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை இப்ப பயன்படுத்துகின்ற காரியங்களும் கூட அந்த காலத்தில் பயன்படுத்தியிருந்தால் கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்குமோ என்று கூட நாம் யோசித்திருக்கலாம். ஆனால் மரபு தான். அது நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. எல்லா நாளும் மரபுகளை வைத்திருக்க வேண்டும் என்ற காலத்தில் கட்டாயம் கிடையாது. சில விஷயங்களை மாற்றித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே எது சுத்தம் எது தீட்டு? எருசலேம் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் ஒன்று கூடி இயேசுவிலை குற்றம் காண முயற்சி எடுக்கிறார். உணவருந்தும் முன் சீடர்களில் சிலர் கை கழுவுவதில்லை. இச்சடங்கு ஒரு சமய சடங்கு. இதை மீறினால் குற்றம் தீட்டு என பரிசேயர் கருதினார்கள். லேவியர் 11:15 பார்த்தா தெரியும். ஆனால் இயேசு இதனை மிகவும் கண்டிக்கிறார். காரணம், இவர்கள் தன் சீடர்களிடம் மரபுகள் பற்றி கேள்வி கேட்டதற்காக அல்ல, ஆனால் மரபுகளை மட்டும் பிடித்து கொண்டு இறை வார்த்தையையும் கடவுள் கட்டளைகளையும் புறக்கணித்து விட்டீர்களே என்றுதான் கடிந்து கொண்டு கோர்பான் பற்றி பேசுகிறார். நமக்கு உள்ளத்தை தூய்மையாக வைத்திருப்பதை விட கைகளை தூய்மையாக வைத்திருப்பது எளிதல்லவா? நம்மளே சிலர் உண்டு இப்பொழுது ரொம்ப சுத்தமா இருப்பாங்க. வெளியில உடம்புல சுத்தம், வீட்டுல சுத்தம், ரோட்ல சுத்தம், பணித்தளத்துல சுத்தம், பேச்சுல சுத்தம். கெட்ட வார்த்தை பேசிட மாட்டாங்க. கெட்ட வார்த்தை பேசுறவங்கள பார்த்து ஒதுங்கி போவாங்க. ஆனால் மனதிலே இருப்பதெல்லாம் நயவச்சகம். எல்லா கெட்ட உணர்வுகளையும் கெட்ட நெறிமுறைகளையும் மனதுக்குள்ளே உணர்வுக்குள்ளே உறவுக்குள்ளே வைத்துக்கொண்டு வெளியில மட்டும் சுத்தம் காட்டுவது என்ன மரபு? இது எந்த ஆண்டவனுக்கு பிடிக்கும்? என யாரை தீர்ப்பிடுவதற்காக அல்ல, யாரை குற்றம் சாட்டுவதற்காக அல்ல. உடல் தூய்மை கண்டிப்பாக இந்த நாட்களிலே அவசியம். இப்ப எல்லாம் வாயை மூடிட்டு நடக்கிறோம்ல. ஆனா யாரு வாயை மூடுனா? ஒரு கொரோனா வந்ததுனால எல்லாம் வாயை மூடணும். இன்னைக்கு அன்னை யாருக்கு மூடலையே. சேர்ந்தியந்தான் நடந்தோம், ஒட்டி தான் நடந்தோம். அன்னை பெரிய நோய்கள் வரல. இன்னைக்கு ஏன் நடக்கும்? அந்த மரபு மாறி இருக்கிறது. அது இப்பொழுது ஒரு தூய்மைக்கு தேவையான ஒன்றாக. ஆனால் அதை விட தேவையானது மனதிலும் உணர்விலும் இருக்கக்கூடிய இந்த புனிதத்தன்மை இருக்கிறதே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி நம்ம ரொம்ப அது உள்ள இருக்கிற நிறைய பேர் தெரியாது. வெளியே நீட்டா பார்த்தோன்னா ஓ சூப்பர் ஆளு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பரிசேயர்களை விட்டு விடுவோம். இன்று நாமும் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாச பலமுறை நமக்கு தேவையானது எளிதானவை எல்லாருக்கும் எது கவர்ச்சியாக இருக்கிறதோ அதை மட்டும்தான் கடைபிடிக்கிறோம். அதே மரபு என்ற பெயரிலே வைத்து விடுவோம். அந்த காலத்தில் இதான் நடக்கணும் ஃபாதர் என்று வருவானுங்க. அவர்களை மட்டும் உயர்த்தி பிடிக்கிறோம். நம்ம சில சமயங்கள்ல சில காரியங்களை மரபுகளை பார்த்தோம்னா மண்டை காஞ்சிரும். நம்முடைய குடும்பத்தில் நடக்குது, அது அன்பியத்தில் நடக்குது, பக்த சபைகள் நடக்குது, திருத்துது கழகங்கள் நடக்குது, பங்கு பேரவைகள் நடக்குது, கூடுற குழுமங்கள் நடக்குது. கைகள் சுத்தமா இருப்பதை விட நமது மனங்கள் உள்ளங்கள் சுத்தமா இருப்பதையே நம் ஆண்டவர் நம்மிடம் அதிகமாக எதிர்பார்க்க. அதனால அழுக்கா நடக்கணும்னு சொல்லி இயேசு சொல்லல. அப்ப கோயிலுக்கு நீ அழுக்கான துணிகளை உடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லல. அது பலரும் கூடுகிற இடம் சுத்தமாகத்தான் இருக்க வேண்டும். அது கடவுளுக்கு பிடிக்குமா இயேசு பிடிக்குமா அது ரெண்டாவது. உனக்கும் சுத்தம் அடுத்தவனுக்கும் சுத்தம், அதனாலதான் சுத்தமா வர சொல்றோம். நம்ம இயேசு இதை பார்ப்பதில்லை. இது அதை தாண்டி கடவுள் இதை தாண்டி போகிறார். எனவே பரிசேய பரம்பரை நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தொடர்கின்றதா என்று ஆய்வு செய்து பார்ப்போம். அப்படி தொடர்கிறது என்று சொன்னால் நாம் போற போக்கு சரியில்லை. இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்று ஏசாயா இறைவாக்கு வழியாக இறைவன் முன் அறிவித்ததை இயேசு யூதர்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துவதை இன்றைய வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆன்மீகத்தை பல வழிகளில் வரையறை செய்யலாம்.
முரண்பாடற்ற வாழ்வு என்பது அவற்றுள் ஒன்று. யாரெல்லாம் தங்கள் வாழ்விலும் பேச்சிலும் முரண்பாடற்று வாழ்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் சிறந்த வகையில் தங்கள் ஆன்மீகத்தை வாழ்கிறார்கள் என்று சொல்லலாம். ஜெபம், வழிபாடு, இறைவார்த்தை இவற்றில் அதிக ஆர்வம் காட்டிவிட்டு அதே வேளையில் வாழ்வில் நேர்மையற்ற, உண்மையற்ற, வாய்மையற்ற, வெளிப்படை தன்மையற்ற பணிகளிலே குறைபாடும், உறவுகளிலே போலித்தனம், வேஷத்தனமும் கொண்டவர்களாக வாழ்ந்தால் ஏசையா குறிப்பிடும் கூட்டத்தில் நாமும் சேர்ந்து விடுவோமோ என்ற அச்சம் இருக்கிறது. எனவே விழிப்பாய் இருப்போம். நமது உதடுகளும் நம் உள்ளமும் இணைந்தே இறைபுகழ் பாடட்டும். நமது வாழ்வும் வழிபாடும் முரணின்று அமையட்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றி புகழ்வதில் ஆர்வம் காட்டும் நாங்கள் எங்களது வாழ்விலே நிறைந்துள்ள முரண்பாடுகளுக்காக மனவருந்துகிறோம், மன்னிப்பு வேண்டுகிறோம். இறைவா, எங்கள் மீது இரக்கம் கொண்டு நாங்கள் முரண்பாடின்றி வாழ அருள்தாரும் ஆண்டவரே. ஆமேன். உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும்.
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.